திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் புகுந்து பீரோவை உடைத்து கொத்தாக தங்க நகைகளை கொள்ளையடித்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பூட்டி கிடந்த வீட்டை நோட்டமிட்டு நகை திருட்டில் ஈடுபட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? ஆசிரியர் வீட்டில் 30 சவரன் நகையை கொத்தாக கொள்ளையடித்த மர்ம நபர்கள் சிறு தடயம் கூட விட்டு வைக்காமல் லாக்கரை வெட்டி எடுத்து லாபகமாக கொள்ளையடித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் கிராமத்தில் உள்ள ராஜீவ்காந்தி நகரில் வசிப்பவர் அரசு பள்ளி ஆசிரியர் சுப்பிரமணி. இவருடைய மனைவி சபீனா ராணியும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். சம்பவத்தன்று இருவரும் பள்ளிக்கு சென்ற நிலையில் வீட்டில் யாரும் இல்லை என்பதை நோட்டமிட்டு வந்த மர்ம நபர்கள் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர். வீடு முழுக்க நோட்டமிட்டவர்கள் படுக்கையறையில் வைத்திருந்த பீரோ கதவை உடைத்து லாக்கரின் கதவை தனியாக கழற்றி எடுத்தனர். அதில் வைக்கப்பட்டிருந்த 30 சவரன் தங்க நகைகளை கொத்தாக தூக்கியவர்கள் ஒரு தடயம் கூட விட்டு வைக்காமல் தப்பிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து பள்ளி முடிந்து மாலை வீடு திரும்பிய சபீனா ராணிக்கு தெரிய வர அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். சிறுக சிறுக சேர்த்த நகைகள் மொத்தமாக திருடு போக ஆசிரியை சபீனா ராணி மிகவும் வேதனைக்குள்ளானார். அப்புறம் சார் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளதான் இருக்காங்க மிஸ் அப்படின்னாங்களாம். அப்புறம் பார்த்தா மிஸ் தான் ஸ்கூல்ல. தகவல் அறிந்து வந்த சக ஆசிரியைகள் சபீனா ராணிக்கு ஆறுதல் கூற இச்சம்பவம் தொடர்பாக விசாரணையை தொடங்கிய போலீசார் தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தீவிர ஆய்வு செய்தனர். அதில் கிடைத்த தடயங்களை சேகரித்துக் கொண்ட போலீசார் மோப்ப நாய் மூலம் கொள்ளையர்களை தேடி களத்தில் இறங்கினர். வீட்டில் இருவரும் ஆசிரியர்களாக பணியாற்றுவதால் ஒரே நேரத்தில் வேலைக்கு புறப்பட்டு செல்வார்கள். அதனை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு திட்டமிட்டு கைவரிசை காட்டியிருப்பதால் கொள்ளையர்கள் உள்ளூர் ஆட்களாகத்தான் இருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகித்துள்ளனர். இந்நிலையில் குற்றவாளிகள் பிடிபட்டால் மட்டுமே கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு குறித்தும் சம்பவத்தின் பின்னணி குறித்தும் தெரியவரும்.